சென்னையிலேருந்து வீக்கெண்டுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலான்னு நாங்கள் டிசைட் பண்ண பிளேஸ் தான் வந்து பெங்களூரு. சும்மா ஒரு சாட்டர்டே சண்டே பெங்களூரு போய் வைப் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். சென்னையும் பெங்களூரும் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் இல்லாத முக்கியமான இடங்கள் பெங்களூரில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் கிளம்புனோம். ப்ளஸ் பெங்களூரில் ஸ்பெஷலான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னும் பிளான் பண்ணியிருந்தோம். பெங்களூர்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான் இந்த வித்யார்த்தி பவன். ஆனால் நாங்கள் போன டைம் ஒரு 100 பேர் இருந்தாங்க. அதனால் டோக்கன் போட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அந்த 1 ஹவர் கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சரி, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த கோயில் தான் இந்த ஃபேமஸ் புல் டெம்பிள். சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி கெம்பகவுடா அப்படின்ற ஒரு விஜயநகர மன்னரால் இந்த கோயில் கட்டப்பட்டது. இங்கே 15 அடியில் ஒரு நந்தி சிலை இருக்குது. இது ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் நந்தி டெம்பிள் இன் த வேர்ல்டு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது. அந்த கோயில் பேர் என்னென்னா ஸ்ரீ டொட்டா கணபதி டெம்பிள். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் அந்த கோயில் பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. தற்செயலாக இங்கே ஒரு கோயில் வரும்போது இந்த பிள்ளையார் கோயிலை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே பிள்ளையாரை வழிபட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 1 ஹவர் க்யூவில் நின்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நானே வெயிட் பண்ணி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸாக சொல்கிறது கேசரி பாத், காரா பாத்னு. ஃபஸ்ட்டு அதை அடித்து நாக் அவுட் பண்ணோம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் இங்கே சாப்பிட்டதில் இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்தது இங்கே ஃபேமஸாக இருக்கிற பென்னி மசாலா தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். பெங்களூரில் வந்து தோசை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரை விட கொஞ்சம் இன்னும் அதிகமாக கீயில் ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஹோட்டலில் நீங்கள் வெயிட் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்வேஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் டைமுக்கு வந்து சாப்பிட்லாம். இன்னும் இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இங்கே ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு தோசை வந்து 70 ருபீஸ், இந்த கேசரி பாத், காரா பாத்லாம் வந்து ஒரு 30 ருபீஸ், 40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நிஜமாகவே இது வந்து வேல்யூ ஃபார் மணி. அடுத்தது எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி, எல்லாருமே பார்க்குற ஒரு மோஸ்ட் முக்கியமான ஒரு ஸ்பாட்னால் வந்து லால்பாக் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லால்பாக் போயிருந்தோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டலில் செக்இன் டைம் வந்து 1 o'clock தான் போட்டிருந்தது. சரி, அது வேறு எங்கேயா சுற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லால்பாக் வந்திருந்தோம். இருந்தாலும் ஒரு 1 டைம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு ஸ்பாட் தான். இங்கே வந்து சிட்டிக்குள்ளே இந்த மாதிரியான ப்ரெஷியஸான ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஹில் ஸ்டேஷன்ஸில் தான் பார்க்க முடியும். ஒரு லேக்கு அது மாதிரி நிறையா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 1760 ஹைதர் அலி மன்னர் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய பையன் திப்பு சுல்தான் மன்னர் தான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாராம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி வந்துருச்சு. ஆனாலும் அந்த டைம்லேயும் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ்லிங் சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ அழகாக க்ரீனரியோட ஒரு பொட்டானிக்கல் கார்டன். செக்இன் பண்ண இன்னும் டைம் இருக்குது, அது வரையும் வேறு எங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஸ்பாட்டு தான் வந்து இந்த லூலு மால். சென்னையில் இல்லாத ஒரு மால் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லூலு மால் வந்திருந்தோம். இங்கே இருக்கிற இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இருக்கிற வெரைட்டிஸே வந்து வேறு லெவலாக இருக்கும், துபாயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன தான் இருக்குது உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவொடனே ஸ்ட்ரைட்டாக ஹைப்பர் மார்க்கெட்டு தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி என்னென்னமோ இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கடை நான் வந்து சென்னையில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கிற பெரிய சூப்பர் மார்க்கெட்னால் ஸ்பார் சூப்பர் மார்க்கெட் தான். பட் அதுக்குள்ளே இது மாதிரியான ஒரு ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்காது. பட் இங்கே வந்து ஃபுட் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸு, ஸ்வீட்ஸு, பேஸ்ட்ரீஸ்ன்னு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷஸ்லாம் இங்கே பார்த்தேன். நிஜமாகவே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபுட்டிக்கு இது வந்து ஒரு ஹெவன்லி ஸ்பாட்டு தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறையா கேக்ஸு, ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது. சரி, என்ன வாங்கலாம், நிஜமாகவே பயங்கர கன்ஃபியூஷன். எப்படா இது மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, சென்னைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் வந்து ஏக்கமாக இருந்தது. இங்கே பாருங்களேன், சிக்கன்லாம் வந்து இங்கே ஏதோ சிலிண்ட்ரிக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. அது நான் கேள்விப்பட்டது என்னென்னா, லூலு சூப்பர் மார்க்கெட் வந்து கோயம்புத்தூரில் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்டு இது மாதிரியான ஒரு கிராண்டான ஒரு லூலு மால் வந்து சென்னையில் 2024 ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து நிஜமாகவே ஒரு நான் வெஜிடேரியன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட்டுங்க. என்னென்னமோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பார்பிக்யூ நேஷன், அப்சல்யூட் பார்பிக்யூ, இவங்க எல்லாருமே வந்து இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்து சிக்கன் அண்ட் டக் ஃபுல் ரோஸ்ட்டு. ஒரு வழியாக ஹோட்டல் செக்இன் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் பேர் வந்து ஜியான் ஹோட்டல்.
இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகர் 5th மெயின் ரோட்டில் இருக்குது. புக் பண்ணும்போது ஜஸ்ட் ரேட்டிங் நல்லா இருக்கே பார்த்து தான் புக் பண்ணோம். ஆனால் எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது லொக்கேஷன் வந்து செம்ம ப்ரைமரியான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இங்கே நம்ம ஊர் சென்னையோட கம்பேர் பண்ணோம்னா ஒரு அண்ணா நகர் மாதிரியான ஒரு நல்ல ஏரியாவில் இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆகிருந்தது. அகோடா ஆப்பில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு ரூம் வந்து 3700 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த அமௌண்ட்டுக்கு நிஜமாகவே ஒரு வர்த்தான ஒரு ரூம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் காட்டு, அதுக்கப்புறம் நல்ல ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. டிவிலாம் வந்து ஃபங்க்ஷனபிளாக இருந்தது. பால்கனி வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோடு காமிச்சேன் இல்லையா, அந்த மெயின் ரோடு தான் வந்து தெரிஞ்சுது. மற்றபடி ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி ரூம் இருக்குமோ அது மாதிரி செம்மையாக இருந்தது. இங்கே மேலே ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்த டைமில் அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. மழை பெஞ்சதுனால லைட்டாக வந்து கொஞ்சம் கலங்கி இருந்தது. மற்றபடி இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் கூட ரொம்ப நீட்டாக இருந்தது. நிறையா அந்த காம்ப்ளிமெண்ட்ரிஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புக் பண்ண ஹோட்டலில் ஜக்குசி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ஜக்குசி. அது கூட பரவாயில்ல, ஜக்கு பக்கெட் கூட இல்லை. பரவாயில்ல, ஷவர்லேயே குளிப்போம். ஸோ ஓவரால் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டே. லஞ்சுக்கு தரமான ஒரு ஸ்பாட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் ஹோட்டல் எம்பையர். இங்கே வந்து நான் வெஜிடேரியன்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வெஜிடேரியன் மீல்ஸு, எக் பொடி மாஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்னு ஏகப்பட்ட ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பெங்களூரில் 5-6 இடத்துல பிரான்ச் வச்சு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ஹோட்டல் தான் அது. அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து மேங்கோ பேஸ் பண்ணி சில டெசர்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் கொடுத்த ஹைப்புக்கு ஒரு வர்த்தான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அது. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி ஐக்கியா போகலாம், அந்த ஃபர்னிச்சர் கடை. இது வரையும் சென்னையில் அது அவங்க எந்த பிரான்ச்சும் திறக்கல. ஃபஸ்ட்டு ஹைட்ராபாடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஃப்யூச்சரில் மேபி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சென்னையில் இல்லையே, அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஐக்கியா ஷோரூம், அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அது வந்து ஒரு மெயின் சிட்டிலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அவுட் சைட் தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஹைவேஸில் தான் போகணும். ஐக்கியாவில் ஃபஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் வரும். ஏன்னா அதில் இருக்கிற கான்செப்டே புரியாது. நம்ம ஊரில் மாலில் இருக்கிற இந்த ஹோம் சென்டர் கடையே கிட்டத்தட்ட அதை விட ஒரு 20 மடங்கு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஐக்கியா. அது உள்ளே பெருசாக வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட கூட்டம், மக்கள்லாம் பரபரப்பாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நானே குழம்பி போயிட்டேன். லிட்ரலி காட் லாஸ்ட். அங்கே இருக்கிற கடை ஆள்கிட்ட கேட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன், நான் எப்படி போகிறதுன்னு. இந்த ஏரோவை ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னாங்க. சரி, அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா பெங்களூரில் எல்லாருமே மஸ்ட்டு விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து இந்த இஸ்கான் டெம்பிள். சரி, இங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை தரிசிக்க போனோம். கோவிலும் ரொம்ப அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு டே அப்படியே லேட்டாக எழுந்திரிச்சு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. சரி, பரவாயில்ல, நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறையா வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஆல் சேம் அப்படின்னு தான் சொன்னேன். எக்ஸப்ட் த சாம்பார் டேஸ்ட். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. காஃபி டீ கூட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் 11 AM தான் செக் அவுட்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி செக் அவுட் பண்ணிட்டோம். பெங்களூரில் ஷாப்பிங்க்கு எந்த ஏரியா பெஸ்ட்டுன்னு விசாரித்ததில் எல்லாருமே சொல்கிறது இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட். சரி, அங்கே கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சென்னையில் இருக்கிற இந்த பாண்டி பஜார் அண்ட் டி நகர் தான் ஞாபகப்படுத்திச்சு. இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் பயங்கர பாஷாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா ஷாப்ஸு அண்ட் நிறையா பிராண்டட் ஷாப்ஸ் தான் எல்லாமே. அந்த ஏரியாவில் ஷாப்பிங் பண்ணுறது நிஜமாகவே வேறு லெவல் வைப்பு. ஏன்னா அது வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நீட்டாக அண்டு பக்காவாக பிளான் பண்ண மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் அது. ஷாப்ஸுக்கு நடுவில் கேப்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த ஏரியாவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பெங்களூரில் செரி பிளாசம் ட்ரீ ஒன்று கூட லொக்கேட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பக்காவாக ஒன்று மாட்டிச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே லஞ்சுக்கு ஏதோ ஒரு ஃபேமஸான ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா ஃபுட்ஸ் போயிருந்தோம். இந்த இடம் வந்து ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட்.
இவங்கக்கிட்ட பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சில சைட் டிஷ்ஷஸ்ஸு அதுக்கப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்களுடைய சைட் டிஷ் எல்லாமே சூப்பராக இருந்தது. குறிப்பாக இந்த ப்ரான் கிரேவி வந்து வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரியாணியில் இருக்கிற சிக்கன் பீஸில் வந்து எக் கோட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஜிடேரியன் பிரியாணியும் சில வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ஓவராலாக குட்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கிளம்புனோம். நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் வந்து வந்தே பாரத் ட்ரெயினு. மைசூர்லேருந்து பெங்களூர் வழியாக சென்னை போகிற ட்ரெயின் அது. பெங்களூரில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் நிற்கும். அதனால் அவசர அவசரமாக ஓடி வந்துட்டு குறிப்பிட்ட அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நின்னோம். ட்ரெயின் ஆனால் ஸ்லோவாக தான் உள்ளே கொண்டு வந்துட்டுருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். பட் இங்கே ஸ்டேஷன் கிட்டலாம் வந்து ரொம்ப பொறுமையாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அடடா 5 மினிட்ஸ்லேயே எடுத்துருவாங்களே, நம்ம அதுக்குள்ளே கரெக்டாக போய் உட்காந்துக்கணும் அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் இருந்தது. இந்த ட்ரெயினை கிட்டக்க இருந்து பார்க்கும்போது எனக்கு புல்லட் ட்ரெயின் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். வேறஸ் புல்லட் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். பட் இதோட பிக்கப் ஸ்பீட் 0 to 100 பிக்கப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 52 செகண்ட்ஸ். அது வந்து ஒரு நியூ வேர்ல்ட் ரெக்கார்டு. ஜப்பானில் இருக்கிற புல்லட் ட்ரெயின் கூட 0 to 100 பிக்கப் ஸ்பீட் போகிறதுக்கு 55 செகண்ட்ஸ் ஆகும். ட்ரெயின் உள்ள இன்டீரியர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் சீட்டிங்கில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் சிசி காமன் சேர்னு. நாங்கள் புக் பண்ணது வந்து காமன் சேர் தான். இதுதான் வந்து 950 ருபீஸ் பர் டிக்கெட். வேறஸ் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து அரௌண்ட் 1800 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ ஒரு சீட்லேயும் வந்து பேப்பர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டிஸ்பிளேயில் கூட எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுன்றது காட்டிகிட்டே இருக்கும். இதில் கால் வச்சுக்கிறதுக்கும் வந்து கம்ஃபர்ட்டாக இடம் கொடுத்துருப்பாங்க. அப்போ சைடில் வந்து பாட்டில்லாம் வச்சுக்கலாம். இந்த ட்ரெயின் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் இதோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ ஃப்யூச்சரில் மேபி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 4:30 போல் ஸ்நாக்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சமோசா, மைசூர் பாக், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் டீ, அதுக்கப்புறம் சில மிக்சர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் சானிடைசரும் கொடுத்துருந்தாங்க. இந்த டீயை குடிக்கிறதுக்கு அப்புறமா ஒரு ஹாட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. இதிலே நீங்கள் வந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற ஷேக்கை பார்க்கலாம். ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். இந்த டீ வந்து கார்டமம் ஃப்ளேவரு. நமக்கு வேணும்னா காஃபி கூட வந்து மாற்றிக்கலாம். வழக்கமாக நம்ம ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்ற டீ ரொம்ப மொக்கையாக இருக்குமே, இது எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க கொடுத்த மற்ற சேட் ஐட்டமும் டேஸ்ட்டு வந்து டீசெண்டாக தான் இருந்துச்சு. இவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனான்ற ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. சரி, நான் வந்து நான் வெஜிடேரியன் தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் ஈவினிங் டைமுன்றனால எங்களுக்கு வந்து வெறும் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 3 மணிக்கு இந்த ட்ரெயினை பெங்களூர்லேருந்து எடுத்தாங்க. சென்னை ரீச் ஆகிறதுக்கு நைட்டு 7:30 ஆகும். ஸோ டோட்டலி 4.5 ஹவர்ஸ் ட்ராவல். ட்ரெயின் உள்ளே வைஃபை இருக்குது. அதை வச்சு அப்படியே ஐபிஎல் மேட்ச் தான் லைவாக பார்த்துட்ருந்தோம். நாங்கள் சண்டே போனதுனால அன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் போயிருந்தது. பெங்களூர் போகிறப்ப பஸ்ஸில் போனோம். அது வந்து 7 ஹவர்ஸ் ஆச்சு. வேறஸ் இந்த ட்ரெயின் வந்து 4.5 ஹவர்ஸ் தான் ஆகுது. உண்மையிலே இது வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தான ஒரு ட்ரெயின் தான் சொல்லணும். ஒரு வழியாக சென்னை வந்து ரீச் ஆகியாச்சு. 7:30க்கு ரீச் ஆகிறோன்னு சொல்லி இந்த ட்ரெயின் 7:15க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாகவே ரீச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Murugan Sago. Do like, share and subscribe our channel. Bye guys.